நமஸ்காரம், உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி எலுமிச்சம்பழ தோலில் ஒரு தொக்கு கிளறி காமிக்க போகிறேன். அதை எல்லோரும் பார்க்கலாம் வாங்க. அதை எப்படி பண்ணுங்கிறத அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு வேணுங்கிற சாமான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். தொக்கு கிளறதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சம்பழ தோல் கட் பண்ணி போட்டு உப்பில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த தோல். அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற மிளகா பொடி, வெந்தய வறுத்து பொடிக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், தேவையான உப்பு வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் வெல்லமும் கடுகும் ஒரு மிளகாயும் வச்சுருக்கேன், பெருங்காயம் வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோல் பாதி திருத்திட்டு வேஸ்ட் ஆக்காமல் நான் உப்பில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே இருப்பேன். கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த தோலில் அரைச்சி தொக்கு கிளறுவேன். அது எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். வச்சு வறுக்கிறதுக்கு வெறும் பாணியில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை சேப்பாக வறுத்துக்கலாம் வாசனை வர முடி. அதுக்கப்புறம் ஒன்றா பண்ணலாம். எலுமிச்சம்பழ தொக்குக்கு உப்பு போட்டு ஊற வச்சது அந்த எலுமிச்சம்பழத்தை நிறைய அரைச்சின்னு வந்திருக்கேன் மிக்சியில் போட்டு. இதில் பாணியில் எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. முதல்ல மிளகாய் போடுறேன், ஒரே ஒரு மிளகாய் கொஞ்சம் கருப்பாகட்டும். கடுகு போடுறேன், கடுகு வெடிக்கட்டும். பெருங்காயம் போட்டுருக்கேன். நல்லா வெடிச்ச உடனே அரைச்சி வச்ச விழுதை அதில் போடுறேன். அப்படி வெடிச்சிட்டு இந்த விழுதை போடணும். விழுதை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணும். மஞ்சள் பொடியும் போட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடலாம். எலுமிச்சம்பழத்தூள் இப்படிதான் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். எண்ணெய் கொஞ்சம் போடலைன்னா இங்கே மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் குத்திக்கலாம். குத்தி இது மாதிரி வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வேணுங்கிற காரப்பொடி போடுறேன். இது ஒரு 10 எலுமிச்சம்பழத்தூள். இதுக்கு 2 ஸ்பூன் பொடி, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பில் ஊறி இருக்கும், இருந்தாலும் உப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். மிளகா பொடியெல்லாம் போட்டு இது மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடுது. உங்களுக்கு எண்ணெய் வேணும் நிறைய அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் குத்திக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு வெல்லம் துளின்னு போடுறேன். ஏன்னா ஊறின எலுமிச்சம்பழத்தூள் லைட்டாக கசப்பு இருக்கும். நல்லா கொஞ்சம் வெல்லம் போட்டாக்கா அதில் ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் போட்டாக்கா நல்லா இருக்கும். அதையும் போட்டு இதில் கலந்துட்டு லாஸ்ட்டில் வெந்தயம் வெறும் பாண்லியில் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது இதில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி இந்த எலுமிச்சம்பழ தோல் துவையில் ரெடி ஆகிட்டு நீங்களும் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தொக்கு பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நமஸ்காரம்.